ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் ப்ரெஸ், அதாவது நாசிக்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுக்கு அண்டரில் வந்து ஒரு மினிரத்னா கேட்டகரியில் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இவங்க வந்து நிறைய போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரன்சி நோட் ப்ரெஸ் இவங்க வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. பிளஸ் பேங்க் நோட் 2மே இவங்க வந்து பண்றாங்க. அதே மாதிரி இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் இது வந்து நாசிக்ல இருக்கு. ஐஎஸ்பிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன மாரியான மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம விசா அலைடு ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ஸ், செக் இந்த மாதிரி வந்து ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய பேப்பர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பேங்க் நோட் பிரஸ் இது வந்து மத்திய பிரதேஷ் தேவாஸ்ல இருக்கு. ஸோ இவங்களும் வந்து பேங்க் நோட் வந்து ஹை குவாலிட்டியில பிரிண்ட் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பிரஸ் இது வந்து ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. இவங்களும் அதே மாதிரி தான் போஸ்டல் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு, அப்புறம் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்ஸ் இந்த மாதிரி முக்கியமான சில செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். வேற எந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷனையும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க வந்து நெறைய போஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில போஸ்ட் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி ஆஃபீசர். ஸோ சேஃப்டி ஆஃபீசருக்கான பே ஸ்கேல் வந்து 29,000லேருந்து 1,30,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் மூலியமா தான் எடுக்குறாங்க. பட் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளார இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருந்திருக்கணும். வித் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எதுல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசரி கெப்பாசிட்டில இருக்கணும். அப்படியே இல்லன்னா நீங்க வந்து யுஜி டிகிரி லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்திருக்கணும். இல்ல டிப்ளமா படிச்சிருக்கனாலும் அதுலயும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி அந்த இதுல வந்து வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வெல்ஃபேர் ஆஃபீசர். வெல்ஃபேர் ஆஃபீசர்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஒரு சோஷியல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதுக்கு டிகிரியும் வந்து எம்எஸ்டபிள்யூ இல்லன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான டிகிரிஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்கேஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடா அப்படின்னாலும் நீங்களும் தாராளமா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாரி சூப்பர்வைசர் இது வந்து டெக்னிக்கல் கண்ட்ரோல். அடுத்த சூப்பர்வைசர் வந்து டெக்னிக்கல் ஆப்பரேஷன் பிரிண்டிங். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பிரிண்டிங் டெக்னாலஜினா டிப்ளமால இருக்கு. ஸோ அது படிச்சிருந்தாலோ இல்ல பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இல்ல நான் பிஇ பிடெக்ல பிரிண்டிங் டெக்னாலஜி பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல ஒன்னொன்னுத்துலயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 போஸ்ட் இருக்கு. அதே மாரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் டெக்னிக்கல் ஆப்பரேஷன் மெக்கானிக்கல், டெக்னிக்கல் ஆப்பரேஷன் ஏசி. ஏசினா ஏர் கண்டிஷனிங் சொல்றாங்க. ஸோ அதுல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். டெக்னிக்கல் ஆப்பரேஷன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்ல பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கும் அதே மாதிரி தான். டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் முடிச்சிருக்கலாம். இல்லன்னா இன்ஜினியரிங்ல இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலிஜிபிள். நெக்ஸ்ட் சிவில். சிவில்க்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ நீங்க வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல வந்து எதனா மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைன். நீங்க வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்ல விஷுவல் ஆர்ட்ஸ், இல்ல நான் ஒரு வொகேஷனல் கிராஃபிக்ஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து 55% மார்க்ஸ் அதுல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங், ஜூனியர் டெக்னீஷியன் கண்ட்ரோல். இந்த ஜூனியர் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஐடிஐ எலிஜிபிலிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பிரிண்டிங் அப்படின்னா ஐடிஐல நீங்க வந்து பிரிண்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ரிலேட்டடா எதனா நீங்க வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்க அதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி ஐடிஐலயே ஜூனியர் டெக்னீஷியன்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், மிஷினிஸ்ட், ஃபிட்டர் இந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட டிகிரீஸ்க்குமே வந்து இதுல இருக்கு. ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி பிரஸ் நாசிக், இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் நாசிக் இதுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. எல்லா டிகிரியுமே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், பிரிண்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸ், ஜூனியர் டெக்னீஷியன். ஸோ இதுலயுமே அதே மாதிரி ஐடிஐ ரிலேட்டடா வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரஸ் பேங்க் நோட் பிரஸ் தேவாஸ் மத்திய பிரதேஷ்ல வந்து வெல்ஃபேர் ஆஃபீசர், சூப்பர்வைசர்ல இங்க் ஃபேக்டரி. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது வந்து என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் டைஸ்டஃப் டெக்னாலஜி, இல்ல பெயிண்டிங் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜி. இதுல நீங்க எதனா ஸ்பெஷலைஸ்டா வந்து டிப்ளமா முடிச்சிருந்தீங்கனாலோ, இல்ல பிஇ பிடெக் எதனா இது ரிலவென்ட்டா இருக்கக்கூடிய எதனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினாலும்
யூ ஆர் எலிஜிபிள். இந்த மாதிரி சூப்பர்வைசரில் வந்து ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஜூனியர் டெக்னீஷியனில் பிரிண்டிங், கண்ட்ரோல், அதே மாதிரி இங்க் ஃபேக்ட்ரி இதுலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் முடிச்சிருந்துருக்கணும். ஃபேக்ட்ரி லேபரட்டரி அசிஸ்டண்ட் இந்த மாதிரி வந்து இதுலேயும் நிறைய கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஏற்றாப்புல அது மாறுது. ஒவ்வொரு வேகன்சிஸ் போஸ்ட் எந்த லொக்கேஷனில் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அதுவும் மாறுது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத்தில் இருக்கிறதுக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சூப்பர்வைசர், டெக்னிக்கல் கண்ட்ரோல், சூப்பர்வைசர்லேயே ஐடி, அடுத்து ஜூனியர் ஆஃபீஸில் அதே மாதிரி பிரிண்டிங், அசிஸ்டன்ட், கண்ட்ரோல், மெக்கானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட் கோடுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அண்ட் எந்த ஏஜ்குள்ளார பண்ணணும் அண்ட் வித் ரிலாக்ஸேஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீம். நீங்கள் எந்த இதில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் அது ஒரு 90 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுவும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 30, மார்க்ஸும் 30. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ்க்கு 150 மார்க்ஸு. டோட்டல் டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர். இதே மாதிரி சேஃப்டி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர், டெக்னிக்கல் கண்ட்ரோல், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சேம். பட் அதில் அந்த 3 டாபிக்ஸில் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 150, மார்க்ஸும் வந்து 150, அதுக்கான டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஆஃப் டொமைன் நாலேஜ்னு சொல்லிட்டு விச் இன்க்ளூட்ஸ் ஹிந்தி டு இங்கிலீஷ். ஸோ அந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஜென்ரல் ஹிந்தி, ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டிஃபர் ஆயிருக்கு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் மார்க்ஸும் சேம் தான் 150, 150. இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸு. அதில் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 வேர்ட்ஸை வந்து டிக்டேஷன் பண்ணணும் அட் த ரேட் ஆஃப் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அதில் பண்ணணும். அண்ட் 30 மினிட்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். கிராஃபிக் டிசைனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 120, டைமும் வந்து 120 தான். இந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. எக்ஸாமினேஷனோட சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசிக், மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி, போபால், இண்டோர், சென்னை, பெங்களூர். ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கூட வச்சுருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அதோட அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அது என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட் கிளிக் பண்ணுறதுலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, இஎஸ்எம் கேட்டகரிக்கு வந்து 1000 ருபீஸும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு வந்து 200 ருபீஸும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து டிப்ளமா முடிச்சிருக்காங்க, ஐடிஐ முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.